திங்கட்கிழமை முதல் புதிய குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அமுலுக்கு வருகிறது. இதன் காரணமாக 70% தொழிற்துறைகளின் ஆரம்பகட்ட ஊதிய விகிதம் தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக மாறும் என்று தொழிலாளர் அமைச்சு புதன்கிழமை தெரிவித்துள்ளது. அமைச்சகம் கண்காணிக்கும் 179 தொழிற்துறைகளில் 126 துறைகளின் குறைந்தபட்ச ஊதியம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமுலாகும் தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்ட துறைகள் 45 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி விதிகளுக்கு உட்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரான்சில் எரிசக்தி கட்டண உயர்வு காரணமாக ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் 2% தாண்டியது. இதனால் பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் திங்கட்கிழமை முதல் 2.41% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊழியர்களுக்கு மாதம் நிகர அளவில் சுமார் 35 யூரோக்கள் கூடுதலாக கிடைக்கும். பிரான்ஸ் சட்டப்படி ஒரு ஊழியருக்கு நாட்டின் குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக வழங்குவது சட்டவிரோதமாகும். எனினும் சில தொழிற்துறைகளின் ஆரம்ப ஊதிய நிலைகள் இதன் கீழ் வருவதால் ஊழியர்களின் பணி மூப்பு மற்றும் தகுதிகள் உயர்ந்தாலும் அவர்களின் ஊதியம் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலை வேகப்படுத்த ஊதிய குறைப்பு என தொழிற்சங்கங்கள் சாடியுள்ளன. விவசாயம் மற்றும் கட்டுமானம் உள்ளிட்ட 230 தொழிற்துறைகளில் கிட்டத்தட்ட 80% துறைகள் தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக உள்ளதாக தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. விலைவாசி உயரும் போது அனைத்து ஊழியர்களின் ஊதியமும் உயர வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன.